Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AliExpress மூலமாக நீங்க வந்து உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃபெயில்டு அப்படிங்கிற ஒரு எரர் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த எரர் ஷோ ஆகுதுன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கூட நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ப்ரோ இந்த AliExpressல பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். இந்த பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான ஒரு 10 ரீசனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 10 ரீசனில் ஏதோ ஒரு ரீசன்னால தான் உங்களுடைய பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற இந்த வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீலங்காக்கு வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை பெற்றுக்கொள்றதுல ஒரு முன்னணியான சைட்டா AliExpress வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த AliExpress மூலமாக ரொம்பவுமே குறைவான விலையில வித்தியாசமான பொருட்களை ஸ்ரீலங்காக்கு வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்களும் இருக்கிறீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு அப்படின்னு ஷோ ஆகுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு முக்கியமான ஒரு 10 காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ இந்த காரணங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரணம்னால தான் உங்களுடைய பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ AliExpressல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, எப்படி பொருட்களை சரியா சர்ச் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஏற்கனவே நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் பார்க்கணும்னா பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், இல்லாட்டி ஐ கார்டில் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ஏன் பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகுது அப்படிங்கிற ரீசனை பார்க்கலாம். இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணும்போது பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகுறதுலேயே நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேமெண்ட்டை பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ண கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயில்ஸை சரியாக என்டர் பண்ணாமல் விட்டீங்கன்னா கட்டாயம் அதுக்கப்புறம் வர பேமெண்ட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஃபெயில்டு அப்படின்னு தான் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா சிப் கோட், ஸ்டேட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கேட்டிருப்பாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் சரியாக என்டர் பண்ணணும். நம்மளுக்கு AliExpressல அட்ரஸ் ஃபில் பண்ணுங்க இடங்களில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஆப்ஷனல் அப்படின்னு போட்டிருந்தா அந்த எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவைப்படாது. அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயமுமே அந்த இடத்துல ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் ஃபெயில்டு அப்படிங்கிற எரர் வரதுக்கான சான்சஸ் வந்து குறைவாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ தான். இந்த நீங்க யூஸ் பண்ற டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ எக்ஸ்பயர் ஆகாத ஒரு கார்டா இருக்கணும். அது அதுல இருக்க முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கார்டை வாங்கி கார்டை என்டர் பண்ணிடுவாங்க. கார்டை என்டர் பண்ணதுக்கு பிறகுதான் அவங்க பார்ப்பாங்க இந்த கார்டு வந்து எக்ஸ்பயர் ஆகியிருக்கு அப்படின்னு. ஸோ முக்கியமாக ஃபர்ஸ்டா நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ எடுத்தா அதுல எக்ஸ்பைரி டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பைரி டேட்ல அந்த கார்டு வந்து எக்ஸ்பயர் ஆகாம இருக்கா அப்படிங்கிறத கட்டாயம் நீங்க பார்க்கணும். ஸோ இது இந்த பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகிற ரீசன்ல ரெண்டாவது ரீசனா நம்மளுக்கு சொல்லலாம். மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்டர் பண்ற கார்டு டீடைல்ஸ் வந்து சரியா என்டர் பண்ணணும். ஸோ கார்டு டீடைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா 3 விஷயம் முக்கியமாக கேட்டிருப்பாங்க. அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்டில் யாருடைய பேர் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் அந்த கார்டு நம்பர். கார்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா 16 டிஜிட் கொண்ட ஒரு நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த 16 டிஜிட் நம்பரை நம்ம சரியா என்டர் பண்ணணும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி நம்பரா CVV நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்க சரியா வந்து என்டர் பண்ணணும். இந்த டீடைல்ஸை வந்து சரியா என்டர் பண்ணலனாலும் பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட் இருக்கும், ப்ரோ என்னுடைய கார்டில் வந்து நேமே பிரிண்ட் பண்ணி இல்லை ப்ரோ, நான் என்ன பண்றது அப்படின்னு. ஸோ நீங்க நேமே பிரிண்ட் பண்ணி இல்லைன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், அதாவது நீங்க யூஸ் பண்ற அந்த பேங்க் கார்டில் பேங்க் அக்கௌண்ட்ல என்ன நேம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேம் அப்படியே கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய கார்டு நேமா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க சரியா ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகுறத வந்து ஓரளவு குறைத்து கொள்ளலாம். ஸோ இதையும் கட்டாயம் நீங்க பாருங்க சரியா பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு. நாலாவது நம்ம பார்க்க போற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகுறதுல உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ நீங்க வந்து பேங்க்ல இருந்து எடுத்து நீங்க அந்த கார்டை யூஸ் பண்ணாமே இருந்தீங்கன்னா அந்த கார்டை திடீர்னு ஒரு ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கார்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த கார்டை வாங்கி 3 மாசமோ 6 மாசமோ கார்டை யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா கார்டு வந்து டீஆக்டிவ் ஆகிரும். இது ஒரு மெயின் ரீசனா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு எடுத்து வச்சிருப்பாங்க, அந்த கார்டை யூஸ் பண்ணியே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது பேமெண்ட் ஃபெயில்டுன்னு தான் காட்டும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த பேங்க் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கார்டை வந்து ஆக்டிவ் பண்ணணும். ஆக்டிவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கார்டை வந்து ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தையும் நல்ல ஞாபகம் வச்சுங்க. கார்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்களா இல்லையாங்கிறதையும் கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். அந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணி இல்லைனாலும் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்து கார்டை ஆக்டிவ் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு பிறகு பேமெண்ட் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு
உங்களுக்கு வந்து பண்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்து நம்ம அஞ்சாவதா பார்க்க போற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் வந்து மாறுபடுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ சாதாரணமாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது 2500 போட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு நீங்கள் டெபிட் கார்டு பெற்றுக்கொள்றீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்க அமௌண்ட்டை தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மீதி இருக்க அமௌண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணோன்னா கட்டாயம் நீங்கள் அதில் வச்சே இருக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில பேங்க்ஸில் 1000 rupees கொடுத்துருப்பாங்க, சில பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா 1500 அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா 500 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேங்க் கார்டில் காசு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு போவீங்க. பட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படிங்கிற இன்னொரு பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால உங்களுடைய கார்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ஸோ மினிமம் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாகவே வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த மாதிரி பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகாமல் உங்களுக்கு வந்து உங்களுடைய கார்டை வந்து யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா AliExpressல பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகிறதுக்கான 5வது ரீசன் தான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற 6வது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ நீங்கள் வந்து பேங்க்லேருந்து பெற்றுக்கொண்ட உடனே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஆன்லைன் பேமெண்ட் யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறனால உங்களுடைய கார்டுக்கு வந்து ஆன்லைன் ஆக்டிவேஷன் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பேங்க் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி, ஸோ நான் நிறைய தடவை பேங்க் கஸ்டமர் கேர் அப்படின்னு சொன்னேன், அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா மேலேயே கொடுத்துருப்பாங்க பேங்க் கஸ்டமர் கேர் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுடைய கார்டில் இருக்க சகல விதமான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு பண்ணலாம். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கார்டை வந்து ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஒரு தடவை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு அந்த கார்டு வந்து எப்போனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் செக் பண்ணி பாருங்க. இது நம்மளுடைய 6வது ரீசன் தான். அடுத்து நம்ம 7வதா பார்க்க போகிற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கூட சொல்லலாம், நம்மளுடைய இன்டர்நெட் கனெக்ஷனில் இருக்கிறது தான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து AliExpressல ஆர்டர் பண்ணும்போது உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்கணும். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இல்லாமல் போயிட்டு வந்து உங்களுடைய பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா பேமெண்ட் வந்து பேமெண்ட் கேட்வே மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் போனுச்சுன்னா கட்டாயம் இந்த எரர் வந்து ஷோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி வந்து டிடெக்ட் ஆகியிருக்கும். பட் AliExpress ஆர்டரில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பெண்டிங் அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு முக்கியமான ரீசன் நம்மளுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நடுவில் ப்ரோக்கன் ஆகிறது தான். அதையும் நீங்கள் கட்டாயம் செக் பண்ணுங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் நல்ல ஒரு இடத்துல இருக்குதா இல்லையாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணீங்கன்னா இந்த பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகிறத ஓரளவு உங்களுக்கு குறைத்துக் கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்க போற 8வது ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கார்ட்லயோ AliExpressலயோ இருக்க பிரச்சனை இல்லை, உங்களுடைய பேங்க்ல இருக்க பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேங்க்ல இருக்க சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அப்டேட் ஆகும், இல்லாட்டி சிஸ்டம் டவுன் ஆகியிருக்கும். இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க ஆர்டர் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்றதுக்கும் சான்சஸ் வந்து கிடைக்காது. ஸோ அது பார்த்தீங்கன்னா மோஸ்டா எந்த நேரமும் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் நீங்க ஒரு தடவை பேங்க்குக்கு போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம், சிஸ்டம் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிஸ்டம் வந்து அப்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைம்களில் வந்து அவங்களுக்கு சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணினாலும் ஆன்லைன் பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 8வது ரீசனா நம்ம பார்க்குற ரீசன் தான். அடுத்து நம்ம 9வதா பார்க்க போற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல செக்யூரிட்டிக்காக கொடுத்துருக்க ஒரு ரீசன் தான். இது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, OTP. ஸோ நீங்க வந்து பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணும்போது சில பேங்க்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்க யூஸ் பண்ற மொபைல் நம்பருக்கு தான் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குன்னு நீங்க பேங்க்கு கொடுத்த நம்பரும் நீங்க இப்போ யூஸ் பண்ற நம்பரும் வேறையா இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு உங்களுக்கு வந்து OTP சென்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க பேங்க்கு கொடுத்த நம்பருக்கு தான் OTP வந்து சென்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த நம்பரை வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணலன்னா கட்டாயம் பேங்க்குக்கு கால் பண்ணி இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பரை அப்டேட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து OTP இப்போ யூஸ் பண்ணுற நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதையும் நீங்கள் கட்டாயம் செஞ்சு வச்சிருந்தா தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட்டை சரியாக ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களை வெரிஃபை பண்ணலைன்னாலும் உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸாக முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற 10வது ரீசன் உங்களுடைய AliExpress அக்கௌண்ட்டை நீங்கள் சரியாக கிரியேட் பண்ணியிருக்கணும். AliExpress அக்கௌண்ட்டே நம்ம சரியாக கிரியேட் பண்ணி இல்லை உங்களுக்கு வந்து கட்டாயம் பேமெண்ட் வந்து ஃபெயில்டு தான் ஷோ ஆகும். அதுக்கு முக்கியமான 2 ரீசன் சொல்லிடுறேன். AliExpress அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது ஃபோன் வெரிஃபிகேஷன், அதுக்கு பிறகு இமெயில் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல எல்லாம் ஜஸ்ட் வந்து ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு யாருமே அதை வெரிஃபை பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் ஒரு வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணுவாங்க, இமெயில் அட்ரஸ்க்கும் ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த வெரிஃபிகேஷன் கோட்ஸ் எல்லாமே நீங்க சரியா என்டர் பண்ணி உங்களுடைய AliExpress அக்கௌண்ட் வந்து ப்ராப்பரா கிரியேட் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்க ஆர்டர் பண்ண போகணும். ஏதோ வந்தோம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு போனீங்கன்னா
கட்டாயம் AliExpress-ஆல பிளாக் பண்ணுவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காகவே தான் இதை வந்து பிளாக் பண்ணுறாங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து செக்யூர் இல்லை அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து ப்ராப்பராக கிரியேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அக்கௌண்ட்டை வந்து சரியாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த 10 காரணங்களும் உங்களுடைய பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். இன்கேஸ் இந்த விஷயங்களையும் தாண்டி இல்லை ப்ரோ இது எல்லாமே சரியாக இருந்தும் எனக்கு வந்து பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 பேங்க் கார்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து கமர்ஷியல் யூஸ் பண்ணி பாருங்கள், HNB யூஸ் பண்ணி பாருங்கள். கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேமெண்ட் வந்து பண்ணலாம். சில கார்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேமெண்ட் அப்படிங்கிறத பண்ண விட மாட்டாங்க. ஸோ அந்த கார்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது இன்டர்நேஷனல் ஷாப்பிங் பண்ணலாமா இல்லையான்னு. ஸோ லோக்கலாக இருக்க நம்மளுக்கு சில பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பேமெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த இஷ்யூ நிலையும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஃபெயில்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு கார்டில் நீங்கள் என்டர் பண்ணி பார்த்து அது சரி வரலைன்னா இன்னொரு கார்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த கார்டில்னாலும் இந்த கார்டில் உங்களுடைய பேமெண்ட்டை வந்து சக்ஸஸாக பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுடைய AliExpress அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் ஒரு பேமெண்ட்டை பண்ணும்போது இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணினா கட்டாயம் பேமெண்ட்டை வந்து சக்ஸஸாக பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி AliExpressல பேமெண்ட் பண்ணி அந்த பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆகி இருக்குன்னா இந்த வீடியோ வந்து கட்டாயம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.